ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த முதல் ப்ரோமோவை பொறுத்தவரை பெருசா எதுவும் கிடையாதுங்க. விஜய் சேதுபதியை பொறுத்தவரை ஸ்டைலா மாசா கார்ல வந்து இறங்குறாரு. அவர் இறங்குற நேரங்கள்ல 24 போட்டியாளர்கள் ஒரே ஒரு டைட்டில் வின்னர் தான் சீசன் 8 அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. இது எதுவுமே நமக்கு தெரியாது பாத்தீங்களா, அதனால சொல்லி காட்டுறாங்க போல. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி வந்து ஒரு பெட்டியை திறக்கிறாரு. பெட்டிக்குள்ள என்ன இருக்க போகுது? டிராஃபி தான் இருக்க போகுது. அதுக்கு தான் இந்த ஹைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவர் பெட்டியை திறக்கும் போது பின்னாடி ஒரு பேனரை காட்டுறானுங்க. சீசன் 5ஓட டைட்டில் வின்னரான ராஜுவோட பேனர் இருக்குது. இதுதான் இந்த ப்ரோமோல இருந்துச்சு. இதை தவிர வேற எதுவுமே பெருசா கிடையாது. என்னதான் இருந்தாலும் விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சிக்கு சரியான ஹோஸ்டா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள இருக்குதுங்க. என்னதான் இருந்தாலும் இந்த சீசன் முடிஞ்சிருச்சு. அடுத்த சீசன் எப்படி இருக்க போகுது, யாரெல்லாம் போட்டியாளர்களா வரப்போறாங்க, மாமா டிவியை பொறுத்தளவுல அவங்களோட ப்ராடக்ட்டை தான் பிறக்கி போட போறானுங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். என்னதான் இருந்தாலும் என்ன பொறுத்தளவுல இந்த நிகழ்ச்சிக்கு விஜய் சேதுபதி சரியான ஹோஸ்ட் இல்ல அப்படிங்கறதா என்னோட கருத்து. ஆமாங்க, அவரை பொறுத்தளவுல ஒரு நல்ல மனுஷன், நல்ல நடிகர், இதெல்லாம் எந்தவித மாற்று கருத்துமே இல்ல. ஆனா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி அப்படிங்கிறது சமூகத்தோட ஒரு பிரதிபலிப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில ஒருத்தன் தப்பு பண்ணா அப்படின்னா அதை கண்டிப்பா கண்டிச்சே ஆகணும். ஆனா விஜய் சேதுபதி இந்த சீசன்ல அந்த வேலையை சரிவர பண்ணல அப்படிங்கறதா என்னோட கருத்து. அவர் சரியா இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா ஒண்ணுமே பண்ணாம மிச்சர் தின்னுகிட்டு இருந்தது, ஊர்கிழவி வேலையை பார்த்தது, பொறுக்கி, தற்குறி, இதுக்கெல்லாம் ஃபைனலிஸ்டா வந்து நின்றுக்காது. ஆமா தானங்க? சரிங்க, ஃபைனலிஸ்ட கூட விட்டுருவோம். ஜெஃப்ரி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணாத பொறுக்கித்தனம் இருக்குதா? என்னமோ லோக்கல் ரவுடி மாதிரி தான் டாஸ்க்ல நடந்துப்பான். அவனுக்கு எதிராக விஜய் சேதுபதி எந்த இடத்துலயாவது கேள்வி கேட்டிருப்பாரா? கிடையாது. அவ்வளவு வேலையை பண்ணான். அது மட்டும் இல்ல, ராணாவோட கை ஒடிகிற நேரங்கள்ல இவனுக்கு எல்லோ கார்டாவது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே கதறிக்கிட்டு இருந்தோம். அதை கூட கண்டுக்காம கடந்து போனார் விஜய் சேதுபதி. ஒரு வழியா அவனை எவிட் பண்ணி வெளியே அனுப்பிட்டோம். திரும்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த ஜெஃப்ரி என்ன பண்ணா? அதே வேலையை தான் திரும்ப பண்ணிக்கிட்டு இருந்தான். தர்ஷா குப்தாவோட இடுப்பு கிள்றதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கன்றாவியா தான் இருந்துச்சு. தலைமை சரியில்லாம இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிறவங்களும் சரியா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த சீசனோட ஹோஸ்ட் விஜய் சேதுபதி சிறந்த உதாரணம் அப்படியே சொல்லலாம். அது மட்டும் இல்லங்க, சாச்சனாவை எதிர்த்து இவர் எந்த இடத்துலயாவது பேசியிருக்காரா? சாச்சனாவுக்கு இவர் கொடுத்த இடம் தான் சாச்சனா பல இடங்கள்ல அவங்களோட பேரை கெடுக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் எதுவுமே பண்ணாம பிஆர் டீமை மட்டும் வச்சுக்கிட்டு எனக்கு தெரியாது, புரியாது, வராது இந்த 3 வார்த்தையை மட்டும் பேசிக்கிட்டு 100வது நாள் வர டாப் 5க்குள்ள யாராவது வர முடியுமா? வர முடியும். விஜய் சேதுபதி மாதிரி இருக்கிற ஹோஸ்ட் இருந்தா வர முடியும். ஆமாங்க, இவர் என்ன பண்ணாருங்க? சௌந்தர்யா பல இடங்கள்ல மத்தவங்களை புல்லிங் பண்ணிருக்காங்க, மாக்கிங் பண்ணிருக்காங்க, கேவலப்படுத்திருக்காங்க. இது எதையுமே வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி கேள்வி எழுப்பவே இல்லையே. அவர் கேட்டிருந்தாலோ இல்லனா அவங்க பண்ண கேவலமான வேலைகளுக்கு ஒரு குறும்படம் போட்டிருந்தாலோ சௌந்தர்யாலாம் அப்பமே எவிட்டா வெளியே போயிருப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்ணாரு? சௌந்தர்யா, நீங்க என்ன பண்ணாலும் கியூட்டா இருக்கிறீங்க, உங்களுக்கு வெளியே அவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவருமே சௌந்தர்யாவுக்கு சொம்பு தூக்குனாரு. அது மட்டும் இல்ல, 500 ரூபாய் கொடுத்து ஆடியன்ஸா உட்கார வைக்கிறானுங்கல்ல, சௌந்தர்யா எதுவுமே பண்ணாம பல கேவலமான வேலைகளை வீட்டுக்குள்ள பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் இவனுங்க அடிக்கிற கிளாம்ஸ பார்க்கும்போது நமக்கு எல்லாம் இரிட்டேட் ஆகும். அப்படி இந்த சீசனை பொறுத்தளவுல விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் அந்த அளவு ஒர்த்தா இல்ல அப்படிங்கறத என்னோட கருத்து. அதுல மெயின் ஆளை விட்டுட்டங்க, விஜய் டிவியோட பொறுக்கி விஷால் பண்ணாத வேலையாங்க. தொடக்க வாரங்கள்ல சௌந்தர்யாவை எவ்வளவு இழிவுபடுத்தினா அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல சௌந்தர்யா அப்படிங்கறதுக்காக நான் பேசல, ஒரு பெண்ணை எவ்வளவு கேவலப்படுத்தினா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பத்தி கூட விஜய் சேதுபதி கேள்வி எழுப்பல. அதே நேரத்துல கேமா பார்த்து 100 நாள் அவனோட உழைப்ப போட்ட முத்துக்குமரனை எந்த அளவு டவுன் பண்ண முடியுமோ அந்த அளவு வாரம் டவுன் பண்ணாரு. என்னங்க, 15 வாரத்துல ஒரு வாரம் கூட முத்துக்குமரன் சிறப்பா விளையாடவே இல்லையா? ஏதாவது ஒரு வாரத்துல விஜய் சேதுபதி முத்துக்குமரனை பாராட்டி இருக்காரா? பாராட்ட மாட்டாரு. அவனோட கேப்டன்சில கூட ஒன்ன மாதிரி ஒரு கேப்டன்சி கிடையாது, சூப்பரா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பாராட்டி இருப்பாரு. ஆனா விஜய் சேதுபதி அதை பத்தி கேள்வி எழுப்பாம அவன் பண்ண சின்ன தவற பெருசுபடுத்தி அவனே தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் கிட்ட பேசினாரு. இப்படி விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல ஒரு சிறந்த ஹோஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தளவுல கிடையாது. அவர் முழுக்க விஜய் டிவியோட குரங்கு பொம்மையா தான் இந்த சீசனை தொகுத்து வழங்கியிருக்காரு. அதாவது அவனை என்ன சொல்றானுங்களோ அதை தலையாட்டி பொம்மை மாதிரி கேட்டுக்கிட்டு மக்கள் கிட்ட பேசுறது மட்டும்தான் அவரோட வேலையா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லங்க, விஜேஎஸ் ரொம்பவே நல்லவர் வல்லவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கும்போது அவருக்குள்ள இவ்வளவு ஈகோ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இந்த சீசன்ல தான் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது விஜய் சேதுபதி தாம் பேசுறது எல்லாமே சரி அப்படிங்கிற மாதிரி மத்தவங்க எல்லாருமே ஏத்துக்கணும், தனக்கு எதிராக யாருமே அவங்களோட கருத்துக்களை வைக்க கூடாது அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறாரு. ஒண்ணு வேண்டாங்க, ஆடியன்ஸ்ல இருந்து ஒரு ஆள் விஜய் சேதுபதிக்கு எதிராக ஒரு கேள்வி கேட்டா கூட அதை கடந்து போயிருவாரு. அதே மாதிரி தான் முத்துக்குமரன் சிறப்பா பேசுறான், அவர் கேட்கிற கேள்விகள் எல்லாத்துக்குமே சரியான பதில் கொடுக்கான் அப்படின்னா உட்காரு அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சிருவாரு.
இது முத்துக்குமரனுக்கு மட்டும் நடக்கல, பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே நடந்திருக்குது. ஜாக்லினுக்கு நடந்திருக்குது, அருணுக்கு நடந்திருக்குது, அர்ணவுக்கு நடந்திருக்குது. இப்படி எல்லாரையுமே டவுன் பண்ணிருக்காரு. அவரை பொறுத்தளவுல அவரோட ஆதிக்கம் மட்டும்தான் இருக்கணும், எனக்கு எதிராக எவனுமே பேசக்கூடாது அப்படிங்கறதுல இந்த சீசன்ல ரொம்பவே உறுதியா இருந்திருக்காரு. அந்த வகையில என்ன பொறுத்தளவுல பிக் பாஸ் அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோவுக்கு ஹோஸ்டா இருக்கிறதுக்கு விஜய் சேதுபதிக்கு எந்த தகுதியுமே இல்ல அப்படிங்கிறது என்னோட கருத்து. அப்படி அவர் சிறப்பா ஹோஸ்ட் பண்ணிருந்தார் அப்படின்னா டாப் 5ல முத்து, தீபக், ஜாக்லின், மஞ்சரி, அருண் இப்படிப்பட்ட திறமையான போட்டியாளர்கள் வந்திருப்பாங்க. ஆனா அப்படி அங்க நடந்திருக்குது? இல்லவே இல்லையாங்க. கேமே ஆடாம வெறும் ஒரு தற்குறியா இருந்த சௌந்தர்யா இருக்கிறாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பொறுக்கி வேலைகளை பார்த்த விஷால் இருக்கிறான். ஊர்கிழவி வேலையை சிறப்பா பண்ண பவித்ரா இருக்கிறாங்க. மத்தபடி வேற யாரையும் பெருசா சொல்றதுக்கு இல்ல. ரயான் கூட ஓகே தான். முத்துக்குமரனை பொறுத்தளவுல முத்துக்குமரன் இல்லைன்னா இந்த சீசனே கிடையாது. மத்தபடி 3 பேருமே வேஸ்ட் பீஸ் அப்படிங்கறத என்னோட கருத்து. பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங்க பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரியே இவ்வளவு நாள் முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னரா வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க எல்லாருமே பிஆர் வேலை பார்த்திருக்கீங்க. நீங்க இன்னைக்கான எபிசோட்ல எதுக்காக அவளோட காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி என்ன காரணத்துக்காக முத்துக்குமரனா உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.